சுவரெல்லாம் பார்த்தாங்க, ஏதாவது துப்பு துளு கிடைக்குமாண்டு இரத்த கரைகள் அங்கங்கே எழுதப்பட்ட விஷயங்கள். சுடு 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 இப்படியே இருப்பான் பைத்திய மாதிரி. ஒரு வகையான மனநிலை இருந்தான், யாரோடையும் பேச மாட்டான், யாரோட சேர்ந்து விளையாட மாட்டான், அடிக்கடி ஃபோனை கட்டு சண்டை பிடிப்பான்னு ஒரு விஷயத்த போலீஸார காதில் ஊதி வச்சாங்க. தாக்கி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லித்தானே அந்த குழந்தைய பெற்றெடுத்திருப்பாள். கஞ்சி ஊற்றுவான், நோய் வந்த பார்த்துக்கொள்வான், அவன் தோலை சாயலாமண்டு. அன்றிரவு தலையணைக்கு கீழே ஒரு கத்தியும் ஒரு கூரான ஒரு கம்பியை வச்சுட்டு தூங்கியிருக்கிறாரு. ஆனா என் ரத்தத்தை பாலா தந்து பசி இருந்து பட்டினி இருந்து உனக்கு நோய் வரும் என்பதற்காக நான் விரும்பிய உணவை உண்ணவில்லை, இப்படியெல்லாம் பக்குவப்படுத்த உன்னை வளர்த்த உடனே. மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலி எதை பற்றி என்று கேட்டிங்கன்னா, யாழ்ப்பாணம் தெல்லிப்பள என்ற பிரதேசத்தில் 39 வயது மதிக்கத்தக்க இளம் தாய் ஒருவர் படுகொலை செய்யப்படுறார். இந்த படுகொலைகளை தனது குழந்தை 16 வயது மிக்க சிறுவன் அளித்த வாக்கு மூலம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறதோட மிகப்பெரிய அச்சத்தையும் தோற்றுவிச்சிருக்கிறது. இது எதனால் நடந்த, இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கான தீர்வு தான் என்ன, பல்வேறு விஷயங்களை நாங்கள் இதில் பேச போகிறோம். முழுக்க முழுக்க வீடியோவில் இதுதான் தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் என்ற வேண்டுதலோடு, முதல்ல கனடாவில் நடந்த 60 படுகொலை அந்த ஒரு சம்பவம், அதை மக்கள் மனதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதை மறக்கிற இந்த சூழலில் திடீரென அதை விட ஒரு மோசமான ஒரு சம்பவம் யாழ் மாவட்டத்தில் நடந்திருக்குது. ஏன் இதை விட மோசம் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது யாரால் நடந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்படியும் நடக்குமா, இதுக்கு முடியுமான காரியமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததில் முடியும், நடக்கும். அதனால தான் இந்த காணொலியில் இதுக்கான தீர்வை சொல்கிறது தான் மிக முக்கியமான நோக்கம். காரணம், மீண்டும் மீண்டும் இந்த சம்பவம் நடக்காமல் இருக்க, நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கலாம், நம்ம அயல் வீட்டில் நடக்கலாம், நம்ம பக்கத்தில் தெருவில் நடக்கலாம், நம்மளோட சாச்சர பையனாக இருக்கலாம், சாட்சியர் பையனாக இருக்கலாம், ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கொலைகாரன், ஒரு மனநோயாளி உருவாகலாம். இதைத்தான் நாங்கள் தெளிவாக இதில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், சில தினங்களுக்கு முன்னால் இரவு தூங்கின அந்த இளம் பெண் காலையில் எழுந்திருக்கல, உடனடியாக போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டு வந்து பார்த்ததில் பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறா. எதனால் நடந்திருக்கும் என்று போலீஸ் பல வகையில் இந்த விஷயத்தை எல்லா கோணங்களையும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச முதல் விஷயம், 16 வயது மிக்கத்தக்க தனது குழந்தை, இறந்தவருடைய குழந்தை தலைமறைவாக இருக்கிறான்டா, அவனுக்கும் இந்த மரணத்துக்கு என்ன சம்மந்தம் என்று தேட ஆரம்பித்தாங்க. சுவரெல்லாம் பார்த்தாங்க, ஏதாவது துப்பு துளு கிடைக்குமாண்டு இரத்த கரைகள் அங்கங்கே எழுதப்பட்ட விஷயங்கள் இருப்பதாக பார்க்குறாங்க. இப்போ உடனடியாக போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த கொலைக்கும் இந்த சிறுவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த தாய் அந்த உறங்கினது வந்து அவருடைய 2 குழந்தைகளோட. கணவன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில். வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே இப்படியான ஒரு முடிவுகளில் முடிகிறத பார்க்க முடியுது. அடுத்த விஷயம், எங்கே போனால் குழந்தை அப்படின்னு தேடி பார்த்ததில் குழந்தை போயிருக்கிறது வந்து கொழும்புக்கு. சில தினங்களுக்கு பின்னால் மீண்டும் வந்திருக்கிறாரு. வந்ததில் பொடியனை பற்றி அக்கம் பக்கத்தில் இவங்க சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? பொடியன் அடிக்கடி அம்மாவோட சண்டை போடுவான், ஒரு வகையான மனநிலை இருந்தான், யாரோடையும் பேச மாட்டான், யாரோட சேர்ந்து விளையாட மாட்டான், அடிக்கடி ஃபோனை கட்டு சண்டை பிடிப்பான்னு ஒரு விஷயத்தை போலீஸார காதில் ஊதி வச்சாங்க. அப்போ தான் போலீஸார் இது எதனால் நடந்திருக்கணும் என்ற விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. எனவே கனடா போலீஸ் மாதிரி இல்லை இல்லையா, நம்மட போலீஸு இவங்க கேட்குற மாதிரி கேட்டாங்க. பொடியன் வாயாலேயே அவன் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். அதுதான் அன்றிரவு தலையணைக்கு கீழே ஒரு கத்தியும் ஒரு கூரான ஒரு கம்பியை வச்சுட்டு தூங்கியிருக்கிறாரு. ஆனால் அவர் தாயை கழுத்தை நெசுக்கி தான் கொண்ட ஒரு வாக்கு மூலத்தை சொல்லியிருக்கிறாரு. எதையும் மறைக்கலை. ஏன்னா அவன் சிறுவன் இல்லையா, அவனை சுற்றி என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரியாத ஒரு சூழல். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் தெரிய வந்த ஒரே ஒரு விஷயந்தான், ஃபோன் கேம் என்று சொல்லப்படுகின்ற சில கேம்ஸுக்கு சிறு பிராயத்திலிருந்தே இவன் அடாப்ட் ஆகி அதிலேயே வாழ்க்கையை கழிச்ச ஒருவன் இவன் மனநோயாளி என்பது தான் இப்போதைக்கு ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்குது. ஒவ்வொரு விஷயமாக செய்தியாக நம்ம கடந்துட்டு போகிற வழக்குள்ளவங்களை இருக்கக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ், என் குழந்தை இப்படி ஆகிடுவானோ, என் சகோதரன் இப்படி ஆகிடுவானோ அப்படின்னு பல்வேறு விஷயங்களை யோசிக்கிறவன் தான் சமூக சிந்தனையாளர். அந்த விஷயத்தை தூண்டுறது தான் இந்த காணொலியுடைய நோக்கம். இந்த கேமுக்கு அடாப்ட் ஆனவங்களுடைய நிலையை பற்றி WHO என சொல்லப்படுகின்ற சர்வதேச சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதுக்கு பழக்கப்பட்டவங்களை என்ன கேட்டகரியில் வச்சிருக்கிறாங்கன்னா நோயாளிகள் பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க. கேன்சர் ஒரு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொரோனா ஒரு நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பட்டியலில் இந்த ஃபோன் பாவனையாளர்களை இவங்களை நோயாளிகள் பட்டியலையும் இதனால் வர நோய் பட்டியலையும் சேர்த்துருக்கிறாங்க. நம்மளோட கையால் வீட்டுக்குள்ளே நம்ம வாங்கி கொடுத்த ஃபோன், செல்லமாக கொடுத்த ஃபோன் அவனை ஒரு நோயாளியாக ஆக்கி வச்சிருக்கிறது என்றது வந்து இந்த தகவலில் இருந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. இரண்டாவது விஷயம் அவங்க சொல்கிறாங்க, இப்படியான நோயாளிகளுடைய எல்லை என்ன வகையில் இவங்க இதுக்குள்ள நோயாளியாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த சிறுவர்கள்
16 வயதுக்கு கீழே உள்ள இந்த சிறுவர்கள் கூடிய சீக்கிரம் இதனூடாக ஒரு மனநோயாளியாக மாறுகிறார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வரையறை சொல்லும் பொழுது வாரத்துக்கு 16 ஹவர்ஸ் அதுல இருந்து 60 ஹவர்ஸுக்குள்ள இவங்க மொபைல்ல கூடிய நேரம் இந்த கேம்ல இருப்பாங்களாக இருந்தால் இவங்க ஒரு மனநோயாளியாக கருதப்படுவார்கள். இவரிடமிருந்து வெளிப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நோயாளியாக பார்க்கப்படும் என்று WHO சொல்லியிருக்கிறது. இந்த நோயினுடைய தன்மைகளை சொல்லும்போது முதலாவது நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாம போய் சோம்பேறியாக மாறுகிறான், கிரகித்தல் திறன் குறையுது. இரண்டாவதாக பிசிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற விஷயம்தான், முதலாவதாக கண் பார்வையில் பிரச்சனை வருது. அடுத்த விஷயம் தூக்கம் இல்லாம போகுது. அடுத்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பயமும் பதட்டமும் அவனுள்ள குடிகொள்ளுது. அடுத்த விஷயம் தூக்கம் இல்லாம பயமும் பீதியும் வரும் பொழுதோ அவன் தனிமையை உணர்கிறான். ஏன்னா அவன் ஆரம்பிக்கிறது அப்படித்தான், யாருக்கும் தெரியாம கடவுளை போன் எடுத்து நோண்டி. சில குழந்தைகள் நாங்கள் பார்க்கோம், அவஸ் கணக்கு யார் வந்தாலும் தெரியா சோஃபால உட்கார்ந்து கொண்டு வசதியான இடங்களை பார்க்க முடியுது. சுடு 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 இப்படியே இருப்பான் பைத்திய மாதிரி. பக்கத்துல சாப்பிட்டானா, படிச்சானா, அவனோட உடல் ஆரோக்கியம், தூக்கம் எதையுமே கவனிக்கிறது இல்லை. தனி அறையில் தூங்குற குழந்தைகள் ஆக மோசம், விடிய விடிய இப்படித்தான் இருப்பாங்க. இப்படியே நடக்கும்போது அவனுக்குள்ள தனிமையை உணர்கிறான். இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டம் தான் ஆக்ஷன். அதாவது ஏதாவது வெளிப்படையாக செய்யணும்னு ஒரு ஆசை பிறக்குது. அதுதான் அடிக்கடி கோபப்படுவது, எரிஞ்சு விடுவது, தனக்கு கிடைக்காத விஷயங்கள் நடக்காம போகும்போது முரண்பாடு வாரது, எரிஞ்சு பேசுவது. அடிக்கடி அந்த பக்கத்து வீட்டாங்க சொன்னாங்க இல்லையா, போனை கேட்டு அடிக்கடி சண்டை பிடிப்பான். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாகத்தான் நாங்கள் பார்த்தோம் அவன் இப்போது சொல்றாங்க. இனி சொல்லி என்னதான் நடக்க போகுது? இதுதான் இறுதிக்கட்டை ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இதுதான் கனடா படுகொலையிலையும் பள்ளிக்கு போறல, லெக்சருக்கு போகல, அதே மாதிரி மொபைல் கேமுக்கு அடாப்ட் ஆனார், தூக்கம் இல்லை, ஒரு வகையாக இருந்தான், கோவப்படுறவனாக இருந்தான். இப்படி எல்லாமே அங்கேயும் நம்ம கடந்து வந்தோம் இல்லையா. ஆனா அதே விஷயம் திருமுறுக்க நடந்திருக்கின்றா நம்ம குழந்தைகள் நம்ம திருமுறுக்க பார்க்கல. ஏன்னா நமக்கு தெரியும் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம், ஒரு செய்தி நம்ம வீட்டுக்குள்ள நடந்தா அது ஒரு வரலாறு அல்லது ஒரு சரித்திரம், ஒரு வழிதாங்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். அப்படி இல்லை, எங்க நடந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள நடந்தால் என்ற ஒரு கேள்வியும் வினாவும் உருவாகணும். நம்ம குழந்தைகள் சரியா பயணிக்கிறாங்களான்னு ஒரு விஷயம் உருவாகணும். ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த கேம்ஸை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் குறிப்பாக 2 வகையான கேம்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒன்று பப்ஜி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேம், இரண்டாவது ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லப்படுகின்ற. ரெண்டுமே ஒரு விதமாக தான் பார்க்கப்படுது. ரெண்டுமே ஷூட்டிங், சுடுறதை தான் இலக்காக கொண்டிருக்கிறாங்க. தேடி தேடி சுடணும், ஒரு வைராக்கியத்தோட சுடணும், எல்லாரும் கொல்லணும். இந்த கேம் 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்படுகிற ஃப்ரீ ஃபயர் என்றது அந்த தினத்திலேயே 100 மில்லியன் பேர் தரையிறக்கம் செஞ்சு பிளே ஸ்டோரில் வச்சிருக்கிறாங்க. அப்படியாக இருந்தால் இன்னைக்கு எத்தனை வருஷங்கள், எத்தனை பேர் பாவனையாளர்களை மாறினாங்க. இதனால தான் நாளாந்தம் குறிப்பாக சிறு குழந்தைகள்னு சொல்லும்போது 16 வயதுக்கு உள்ளவங்களை கவனமாக இது ஈர்த்தெடுக்குது. இவர்கள் தான் மனநோயாளியாக மாறுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஆய்வு சொல்லி முடிக்குது. ரைட், இப்படியான ஒரு அபாயகரமான ஒரு விளையாட்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உனது சகோதரனை நோக்கி ஆயுதத்தை நீட்டாதீர்கள். அப்படி நீட்டும் பொழுதோ உங்களை அறியாமலே ஷைத்தான் அதன் ஊடாக ஏதாவது ஒரு எக்ஷனை செய்து முடிப்பான். அந்த வார்த்தை பிரயோகம் என்ஜிஓ நஸஅ என்றால் குத்துவது, ஃபசாதை உண்டு பண்ணுவது, அது மனிதனை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. பாருங்க, ஒரு இயல்பாக ஒரு மனிதன் ஆயுதத்தை விளையாட்டுக்காவது பகடிக்காவது நீட்டுவது என்பது ஒரு மனிதனுடைய மனநிலையில் என்னத்தை உருவாக்குதுண்டா, சுற்றுப்பாறை குத்திப்பாறை மனநிலை உருவாக்கும் என்பதைத்தான் 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் வஹி மூலம் சொல்லி வச்சாங்க. இப்போ என்ன சொல்றாங்க உளவியலாளர்கள், எதனால் இந்த பிரச்சனை நடக்குது? ஒரு விளையாட்டு தானே, ஒரு மொபைல் தானே, டைம் பாஸ் தானே, பிரச்சனை இல்லையே என்று கடந்து போகல. என்ன சொல்றாங்கன்னா, இதை விளையாட 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 தனக்குள்ள இதை ஒரு பிராக்டிக்கல் வாழ்க்கையில் செஞ்சு பார்க்கணுமே என்ற ஒரு மனோநிலை உருவாகி இதில் சாத பாதகங்கள் எல்லாம் விளங்காம ஒரு மனிதன் மீண்டும் இதை பிராக்டிக்கலை செஞ்சு பார்க்கணும் என்ற ஒரு முடிவுக்கும் மனுஷன் வாரான் அப்படின்ற தியரியை சொல்லியிருக்கிறாங்க உளவியலாளர்கள். நாங்கள் அடுத்து பார்க்க போற விஷயம் பாருங்களேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிவகைகளை என்னன்றதை பத்தி சர்வதேச உல ஆரோக்கிய அமைப்பின் ஆலோசகர் டாக்டர் அப்துல் அசீஸ் ஆதம் அவர்கள் சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. எப்படின்னா, முதல் விஷயம் சொல்றாரு, அம்மா அப்பாக்கள் பெற்றோர்கள் குழந்தைகளோட அன்பாக பழகுங்க, போனை விட்டுட்டு உங்களுக்கு பின்னால் வர ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு யாருக்கு நேரம் இருக்கு? பிள்ளையோட வயசு தெரியாத பெற்றோர், அவனோட ஆசைகள் தெரியாத பெற்றோர், அவன் அணிகிற ஷர்ட் அளவு தெரியாத பெற்றோர், அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும் தெரியாதவங்க, இப்படித்தான் ஒரு டிஸ்டன்ஸ் உருவானதுனால குழந்தைகள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான வழியில அவங்க பயணிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் பெற்றோர், தந்தை ஃபாரின்ல. எனவே பெற்றோர் கலந்து வாழணும், ஜோக் சொல்லணும், நல்ல முறையில் பழகணும், கூடி விளையாடணும். அவங்களோட இப்படியான விஷயங்களை செய்யும் பொழுது குழந்தைகள் இப்படியான பகுதிக்குள்ள போறதை தவிர்க்கலாம் என்று முதலாவது ஆலோசனை செஞ்சிருக்கிறாரு. அது இந்த குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு விஷயம். அது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதுவேன். இரண்டாவது விஷயம், நல்ல விளையாட்டுகள், தேக ஆரோக்கிய விளையாட்டுகள் அவங்களுக்கு மாற்று வழியாக காட்டணும். உதாரணத்துக்கு கபடி இருந்துச்சு, இன்னைக்கு கபடி இருக்குதா? கிளித்தட்டு இருந்துச்சு, அது இருந்துச்சா? கெந்தி விளையாடுறது, ஒளிச்சு விளையாடுறது, போலீஸ் கல்லன் விளையாட்டு,
இப்படி அழகான விளையாட்டுகள் எல்லாமே மரபு வழியாக வந்த விளையாட்டுகள் எல்லாம் அறந்து போய் இன்னைக்கு விளையாடுறது கிரிக்கெட், அதுவும் இப்போ ஃபோனில், அதையும் தாண்டி இப்போ இப்படியான கேமுக்குள்ள மனிதர்கள் போய் ஆரோக்கியத்தை இழந்து மனநோயால மாறி இருக்காங்க. மாற்று வழிகளை நம்ம தான் காட்டி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அடுத்த ஒரு விஷயம் தான் வீட்டுச்சூழல். போன் பாவனையை தேவைக்கேற்ப பயன்படுத்தி ஒரு சூழல் உருவாக்கணும். 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் கையில் ஸ்மார்ட் ஃபோன், எல்லாருமே நெட்டில் உட்காந்துக்கிறது, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உட்காந்துக்கிறது பார்க்குற குழந்தைகளுக்கும் அதில் ஆர்வம் இருக்கும். அதனால் அவங்க அதை பாவிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் செய்கிறதை செய்யவானான்னு சொல்ல முடியாது, அதனால் அவங்களும் வந்து பழகி கொண்டாங்க என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே வீட்டுச்சூழல் மாறவன். அடுத்த ஒரு விஷயம்தான் சமூக உறவை உருவாக்கி கொள்ளணும். அவர்கள் நண்பர்களோட பழக விடணும். நண்பர்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கண்முன்னே அவங்களை விளையாட வைக்கணும், பேச வைக்கணும், கதைக்க வைக்கணும். அவங்களோட இவங்களுக்கான உறவுகளை, சமூக உறவுகளை பேணுகின்ற நிறுவனங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கணும். இப்படி சமூகத்தோட இரண்டரை கலந்து வாழுகின்ற ஒரு நிலைமை உருவாக்கினால் தனிமை என்பதை அவங்க உணரவே மாட்டாங்க. அடுத்த ஒரு விஷயம்தான் நல்ல உபதேசங்கள். எல்லா மார்க்கங்களும் சொல்லியிருக்கிறது. நல்ல உபதேசங்கள் மனிதனுக்கு ஆறுதலை தரும், உல அமைதியை தரும். இஸ்லாத்தை பொறுத்த வகையில் குர்ஆன் இருக்கிறது, பள்ளிவாயில் இருக்கிறது, நல்ல உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கும் சமூகத்துக்குமான உறவு, பள்ளிக்கும் பெற்றோருக்குமான உறவு, பள்ளிக்கும் இளைஞர்களுக்குமான உறவு எதுவுமே கிடையாது. எல்லா மதங்களும் சொன்ன ஒரு விஷயம்தான் மதம் பற்றிய நம்பிக்கை. எனவே இந்த விடயங்கள் நாம் எமது வீடுகளிலே செய்து பார்த்து விட்டால் நிச்சயமாக இது போன்ற அவலங்கள் இதற்கு பிறகு நடக்காது என்பதுதான் எனது பார்வை. எனவே கடந்த காலங்களிலே கனடாவில் நடந்த சம்பவம், அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு முன்னால சொந்த குழந்தை, தான் வளர்த்த குழந்தை, தான் சாலாட்டி தீராட்டி தாக்கி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லித்தானே அந்த குழந்தையை பெற்றெடுத்திருப்பாள். கஞ்சி ஊற்றுவான், நோய் வந்த பார்த்துக்கொள்வான், அவன் தோலை சாயலாமண்டு. ஆனால் அந்த நடுநிசையில் தன்னை கழுத்தையே நெசுக்கும் பொழுது அந்த தாயோட உணர்வு எப்படி இருந்திருக்கும்? அந்த தாய் எதை யோசிச்சிருப்பாள்? உன்னையா இவ்வளோ சிரமப்பட்ட ஒரு பிரசவ வலியை யோசிச்சிருப்பாள். உன்னை நான் பெற்றெடுப்பதற்கு எவ்வளோ சிரமப்பட்டேன், உன்னை வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன், என்ற உதிரத்தை ரத்தமாக தந்து உனக்கு என்ற ரத்தத்தை பாலா தந்து பசி இருந்து பட்டினி இருந்து உனக்கு நோய் வரும் என்பதற்காக நான் விரும்பிய உணவை உண்ணவில்லை. இப்படியெல்லாம் பக்குவப்படுத்த உன்னை வளர்த்த உடனே எனக்கு மார்புல மீது உட்கார்ந்து, நெஞ்சின் மீது உட்கார்ந்து என் கழுத்தை நெசிக்கிறாயே என்ற உணர்வு எப்படி இருந்திருக்கும்? அந்த குறுகிய நொடிக்குள்ள உயிர் பிரிகிற அந்த தருணத்தில் அந்த தாய் எதை யோசிச்சிருப்பாள்? தந்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? முகத்தை பார்த்து பேசணும் மனைவியோட குழந்தைகளோட அந்த ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து ஆனால் நிரந்தரமாக முகத்தையே பார்க்காத மாதிரி ஆக்கி விட்டா இல்லையா? ஆனால் ஒரு குழந்தை இப்படி மிருகமாக மாறுகின்ற சூழல் எதனால் உருவாச்சு? நம்மளால் உருவாச்சு. நம்ம வாங்கி கொடுத்த ஃபோன், கட்டுக்கடங்காமல் குழந்தைகளை நாங்கள் அளவு கடந்து நேசிக்கிறது, அவங்களோட விருப்பத்துக்கே அவளை விட்டுறது, சாத பாதங்களை பேசாதது. இன்றைக்கி நாங்கள் சில இடங்களை பார்க்குறோம். வாட்ஸ்அப் குரூப்பில் திறந்து பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. ஆனால் அவனோட வீட்டில் இருக்கிற பிரச்சனை பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. மனைவியோட டைம் கொடுக்குறதுக்கு, குழந்தைகளோட டைம் கொடுக்குறதுக்கு, படிச்சியா, தூங்கினியா, தன்னோட கஷ்டங்கள் என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், யாருக்காக கஷ்டப்படுறேன், உங்களுக்காகத்தான் இவ்வளோ சிரமங்களை படுறோம், நீங்கள் இப்படி தான் வாழணுன்ற உபதேசங்களை செல்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் என்னென்னையோ பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைகள் மாறணும். உங்களுக்கு முதன்மையானது உங்களுடைய குடும்பம் என்ற நிறுவனம். அந்த குடும்பத்துக்காகத்தான் இத்தனையும் இழந்து நீங்கள் போனீங்க வெளிநாட்டுக்கு. ஆனால் வெளிநாட்டில் இருந்து பணத்தை மட்டும் தான் உங்களால் அனுப்பியலுமாக இருந்துச்சு தவிர உங்களோட குடும்பங்களை சரிவர நிர்வகிக்கின்ற பொறுப்புள்ள விஷயங்களில் இருந்து நீங்கள் விலகி கொண்டீங்க. எனவே இந்த சூழ்நிலை மீண்டும் உருவாகக்கூடாது என்பது மீசான் டிவியினுடைய வினயமான வேண்டுகோள். எனவே இவைகள் நடக்காமல் இருக்க இந்த பரிந்துரைகளை, இந்த ஆலோசனைகளை எமது வாழ்க்கையில் கடைபிடிப்போமாக. நிச்சயமாக இந்த காணொலி உங்கள் கரங்களில் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு தொழில்புரிகள் கண்டிப்பாக பாருங்க. இந்த விஷயங்களை உங்களுடைய குடும்பங்களில் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்க. நீங்கள் குழந்தைகளை நெறிப்படுத்தணும், குழந்தைகள் ஆரோக்கியமான இளைஞர்கள் உருவாகணும். இந்த சமூகத்தின் தூண்கள் எதிர்காலங்கள் அவங்கள் மனநோயாளிகளாக மீண்டும் ஒரு கொலையோ சம்பவமோ நடந்து அந்த பெண்ணும் இறந்து ஒரு தாயும் இறந்து அதே போல இந்த குழந்தையும் இன்னைக்கு ஒரு சிறுவர் நன்னடத்தையில சேர்க்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. வீடுகள் சிறுவர் நன்னடத்தை உள்ள இடங்களாக மாறினால் போதும், எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது. கண்ணுறங்கலாம், பாதுகாப்பாக குழந்தைகள் இருப்பார்கள். எனவே அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்வதோடு நிச்சயமாக இதிலிருந்து பயனுள்ள விஷயங்களை நீங்கள் பெற்று நடப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு மற்றும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.